நம்ம ஊரில் நான் அந்த டீயை குடிச்சிக்கிட்டு தான் போகிறோமே பேசுவோம். எங்கேயாவது டீ கடை பெஞ்சு கிடச்சினா போதும், டீயை குடிச்சிக்கிட்டு அவன் என்ன, இது என்ன, ஊர் என்ன, உலகம் என்ன, எல்லா செய்தியும் வந்துடும். எல்லா ஊர்லேயுமே அதே மாதிரி இருப்பாங்க, டீ கடை பெஞ்சுட்டு. இப்போ நான் என்னுடைய டீ பிரேக்கில் உங்களோட நான் சேர்ந்து ஒரு புறம் பேச போகிறேன். ஒன்றும் இல்லை, அதாவது பள்ளிக்கூடத்து குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், அதாவது வாலிபர்கள், ஒரு 25 வயசு வரைக்கும் கூட உள்ளவங்களை கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனால் இந்த வயது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் குறிப்பாக யாரை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் 40, என்னோடய ஏஜ் அபோவ் 40. ஸோ என் ஏஜுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வயசு வர வர நமக்கு அழகு கூடாது, அறிவு தான் கூடணும். வயசு வர வர நமக்கு நம்மளுடைய கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்ம வந்து வயசாக நம்மளுடைய இளமையெல்லாம் போக தான் செய்யும். நம்ம பருவத்தில் பண்டி அழகாக இருக்கிற மாதிரி எல்லாருமே சின்ன வயசில் அழகாக இருப்போம், கடைசியில் வயசாக கொஞ்சம் அழகாக இருக்க மாட்டோம். அது கிடையாது மேட்ரு என்னான்னு கேட்டிங்கன்னா, வயசு வர வர அறிவு வளர்கிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யாரெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீங்களோ, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சில வந்து ஒரு குரூப்பும் வெளிநாடுகளில், உள்ளூரில் ஒரு குரூப் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, நம்ம ஊருடைய வளர்ச்சி சம்மந்தமாக ஒரு குரூப்பு, குடும்ப குரூப் இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு குரூப் இருக்கும். அதுக்கு ரிலேட்டடான நியூஸை மட்டும்தான் அதில் போடணும்னு சொல்லிட்டு அட்மின் வந்து எல்லாருக்குமே சொல்லி தான் அதில் ஆள் சேர்த்துருப்பாங்க. அதுலேயும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் அந்த மாதிரி பல குரூப் இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளூர் மக்களை இணைச்சி அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், அவங்களுடைய விசா ஸ்டேட்டஸுக்கு உண்டான முக்கியமான தகவல்களை பரிமாறலாம். இப்படி பல இது இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த குரூப்பில் உள்ள அதாவது என்ன இது சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை ஃபாலோ பண்ணாமல் அந்த குரூப்போட இன்ட்ரெஸ்ட்டே குறைச்சி கடைசியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டதையும் ஷேர் பண்ணுறது, அட்மினால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அட்மின் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வெளிநாட்டில் பல ஊரில் நடக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவல், நல்ல தகவல், ஊருக்கு உண்டான முக்கியமான நல்ல தகவலை ஷேர் பண்ணுறதையும் யாருமே ஷேர் பண்ணாமல் பிளாக், அதாவது அட்மின் மட்டும்தான் ஷேர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி, நல்ல தகவலை கூட நம்ம ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாத அளவுக்கு போயிடுது. இது வந்து எங்கெங்கே ஊர்களில் இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி யாராவது நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, தயவுசெய்து குரூப்பை நீங்கள் வந்து பிளாக் பண்ணாமல் அந்த நபரை மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். அதாவது ஒரு வார்னிங் கொடுங்க, 3 வார்னிங். அதை விட்டுட்டு மூட்டை பூச்சிக்கு பயந்து விட்டு கொளுத்தி விட்ட மாதிரி குரூப்பையே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்ல ஐடியாவாக தெரியல. மனசுக்கு தோணிச்சு சொன்னேன்.